யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வரலக்ஷ்மி நோன்பு கம்மிங் ஃப்ரைடே. ஸோ எல்லோரும் அதுக்குண்டான ரெடி பண்ணிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். நான் போன வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் கூட வரலக்ஷ்மி நோன்புக்கு உண்டான நைவேத்தியங்கள்லாம் பச்சரிசி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாருக்கும் அது பார்த்தேன்னாலே தெரியும். 3 கப்புக்கு 1 கப் எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன்னா அந்த ஒரே வேலையோட சுவாமி நைவேத்தியத்துக்கு தான் ஆகிடும். மோரோவர் விநாயகர் சதுர்த்தி வரலக்ஷ்மி நோன்பு ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான இது தான். இதுக்கும் அப்பம் உளுந்து வடை உண்டு, அதுக்கும் அப்பம் உளுந்து வடை உண்டு. இதுக்கு பருப்பு அதாவது அரிசி பருப்பு பாயசம் நைவேத்தியம் பண்ணுவாள் வரலக்ஷ்மி நோன்புக்கு. அதுக்கு கடலைப்பருப்பு பாயசம் நைவேத்தியம் பண்ணணும். கொழுக்கட்டைகள் அதே தான். தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, எள்ளு பூர்ண கொழுக்கட்டை, உளுத்தங்கொழுக்கட்டை இதெல்லாம் தான் பண்ணுவாள். இதெல்லாம் முன்னாடியே நான் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கலாம். வேணும்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லாஸ்ட் இயரோட லிங்க் எடுத்து கொடுக்குறேன். இந்த வருஷம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நம்ம அவலை வச்சு ஒரு சக்கரை பொங்கல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அம்பாளுக்கு அது ரொம்ப நைவேத்தியத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? கொஞ்சம் ஊரெல்லாம் சுற்றினா அப்படி தான் இருக்கும். ஊரை சுற்றாமல் அடங்கி ஒடுங்கி வீட்டோடு இருந்தேன்னா கரெக்டாக. ரொம்ப ஊரை சுற்றுறேன் இல்லை இப்படி தான் இருக்கும். தப்பாக நடிச்சிக்காதீங்க, கொஞ்சம் த்ரோட் சரியாகலை, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இந்த நைவேத்தியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்கமிங் நவராத்திரியில் ஒரு நாள் கூட நீங்கள் இதை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், குவிக்காக ஆகிடும். இது 1 கப்பு கெட்டி அவல், 1/2 கப்பு பைத்தம்பருப்பு. எந்த கப்பில் கெட்டி அவல் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பாலேயே 1/2 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது இதில் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வாசனை வர, ஜஸ்ட்டு பருப்பில் சூடு வர வறுத்துக்கும். எப்பயும் சக்கரை பொங்கலுக்கு பண்ணுற மாதிரி தான் இது வறுப்பட்டு இருக்கட்டும். அதே சமயத்தில் இந்த கெட்டி அவலை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நல்லா 2 தடவை தண்ணி விட்டு அலசிடுங்கோ. நல்லா தேய்ச்சி அலம்பினேன்னா இதில் இருக்கிற இந்த இதெல்லாம் போயிடும். இதில் திருப்பி தண்ணி விட்டு வச்சிடலாம். ஜஸ்ட் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருவோம். இதுவும் நல்ல வாசனை வந்துடுத்து. இதையும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடலாம். அடுப்பை அணைச்சிடுறேன். இப்போ இதிலே தண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப்பு தான் எடுத்தோம். ஒரு 1/2 கப் 2 கப் கிட்ட தண்ணி விட்டு வச்சுடுவோம். பருப்புக்கு 1க்கு 3 பங்கு தண்ணி விட்டுனா போகிறோம். பட் நான் டிரெக்டாக அப்படியே அடுப்பில் வைக்கிறேனேன்றதுனால இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கப் விட்டுருக்கேன். ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடிடலாம். அது வரைக்கும் அப்படியே திறந்துருக்கட்டும். ஏன்னா அடியில் போய் இந்த பருப்பு உட்காந்துட்டு பிடிச்சிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நமக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும். சக்கரை பொங்கல்லையே என்ன டிஃப்ரெண்ட்டாக சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய பண்ணலாம். முன்னாடி நம்ம பனங்கள் கண்டு போட்டு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சோம். அதுக்கப்புறம் பலாப்பழ சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருந்தோம். இது மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நவராத்திரி 9 நாளும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும், அதுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது நல்லா இந்த பைத்தம்பருப்பு வேகிற வரைக்கும் இது நல்லா அப்படியே தண்ணியில் ஊறட்டும். ஒரு கொதி வந்திருக்கு. நல்லா இது ஒரு மீடியம் ஹையில் வைக்கிறேன்.
ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நல்லா குழஞ்சி வெந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ விசில் வந்தாச்சு. இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போது இந்த கப்பால் 1 கப் அவல்னா இந்த கப்பால் 2 கப் கிட்ட வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு கரைக்கிறேன். இது நல்லா கரையட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் விடலாம். எடுத்து வச்சுக்கிறேன் பிசத்துக்கு. ப்ரெஷர் இறங்கியிருக்கு. பருப்பை நல்லா இது பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு அரை பங்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே விட்டதுனால தான் இவ்வளோ லூஸாக இருக்குது. இல்லைன்னா கெட்டியாக அடியில் பிடிச்சி நிறுத்தினா நல்லா இருக்காது நமக்கு. அதனால் நீங்கள் ஒரு 1க்கு 3 விடலான்னா 3 இல்லை 4 விட்டுடுங்க தண்ணி. அப்போ தான் நல்லா இந்த மாதிரி லூஸாக இதாகும். இப்போ இந்த இதில் இந்த ஊற வச்ச அவல் இருக்கு இல்லையா, இதில் அடுப்பை சின்னதாக வச்சுன்னு இந்த அவலை வேக விடணும். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா தான் வெல்லத்தை விடணும். நம்ம முன்னாடியே விட்டுட்டோன்னா அது அவல் வேகவே வேகாது. நல்லா குழச்சலாக வேகட்டும். அதுக்கப்புறமா வெல்லத்தை கரைச்சி விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் இதில் விட்டுக்கோங்க. இன்னொரு அரை கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதித்து வேகட்டும். அடியில் பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் கிளறிகிட்டே இருங்கோ, அப்பப்போ கிளறி விடுங்கோ. இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷமாக இது நல்லா கொதித்து அவல் நல்லா வெந்து கெட்டியாயிருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பைத்தம்பருப்பு எடுத்துட்டு அதே கப்பால் 1 கப்பு தேங்காய் திருகல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க சுவாமி நைவேத்தியத்துக்கு. இதில் இந்த வெல்லத்தை கரைச்சோம் இல்லையா, இதையும் வடிகட்டி விட்டுடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். திருப்பியும் இப்போ இனிஷியலி பார்த்தேன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொதித்து கெட்டி ஆகணும். இது திருப்பியும் இது 2 in 1ஆகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டேன்னா இந்த மாதிரி இருக்கிறதே இது கொஞ்சம் இன்னொரு ஒரு 2-3 மினிட்ஸ் பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுட்டு ஏலக்காய் பொடியெலாம் போட்டு முந்திரி பருப்பு திராட்சை பழம் இது பண்ணிவிட்டு அவல் பைத்தம்பருப்பு பாயசம் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி லிக்விடாக எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லையா இன்னும் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா சக்கரை பொங்கல். எப்படி நம்ம பண்ணுறோமோ அப்படி அம்பாள் ஏற்றுக்க போகிறா. அது இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த அவலில் தான் பண்ணணுமா அப்படின்னு இல்லை. உங்களுக்கு என்ன அவல் உங்களுடைய பிரியமோ அதில் நீங்கள் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். ஆக்சுவலி இது நல்லா வெந்துடுத்து. இந்த அவல் வெல்லம் போட்டதும் எப்படி முழிச்சுன்னு தெரியுறதா உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன் முன்னாடி நல்லா பைத்தம்பருப்பையே நல்லா குழச்சலாக வேக விட்டுருங்கோ. அப்புறம் அதோடு சேர்த்து வெல்லத்தையும் அதோடு சேர்த்து அவளையும் நல்லா ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்க விட்டு வேக விட்டுருங்கோ. அதுக்கப்புறம் வெல்லத்தை போடுங்க. இப்போ இதோடு எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். இன்னொரு 5 மினிட்ஸ் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அது என்ன தெரியும் உங்களுக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதித்து இப்படி கெட்டியாகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். நெய்யோடு கொஞ்சம் நாழி ஏலக்காயோட நெய்யோடு இது கொதிக்கட்டும். ஈஸியாக இது அடியில் பிடிச்சுன்ற இது ஆகும். அதனால் கொஞ்சம் கூடிய மட்டும் கைவிடாமல் கலருங்க இதை. ஏன்னா அவளுக்கே ஒரு பிசுக்குத்தன்மை உண்டு. அது போய் அடியில் உட்காந்து நொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நமக்கு அந்த டிஷ்ஷை யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி போயிடும். சுவாமி கூட நைவேத்தியத்துக்கு வைக்க முடியாது. டேஸ்ட் வைஸ் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் நீங்கள் நார்மல் சக்கரை பொங்கலே பண்ண மாட்டேன், இதுதான் பண்ணுவேன். அவ்வளோ அபாரமாக இருக்கும் இது. ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்கட்டும். கொஞ்சம் கெட்டியான பாயசம் இந்த அக்கார வடசு ஸ்டேஜில் இப்படி கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துருங்கோ. ஏன்னா நல்லா கலரிண்டே போனேன்னா இன்னுமே அது ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ இந்த லெவல் இருக்கட்டும், போதும், சரியாக இருக்கும். இதை இப்போது நான் கொதிக்க விட்டு இது பண்ணி முந்திரி பருப்பெல்லாம் தாளிச்சிட்டு இறக்கி வச்சிடுறேன். ஆனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு கப்பில் போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். அது வந்து அவ்வளோ கெட்டியாக இறுகி இருக்கும். இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கலாம்.
ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு போடுவோம். திராட்சைப்பழம் ஒரு 1 டீஸ்பூன். இதை அப்படியே சேர்த்துடலாம். ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம், இதை நல்லா பொடி பண்ணி, இது எல்லாம் பண்ணின அப்புறம் கடைசியாக தான் பண்ணணும். ஜோரான இந்த அவல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. ஒரு கால் எங்களுக்கு நோம்பெல்லாம் கிடையாது மாமி அப்படின்னு சொன்னாலும் என்னை இன்ஃபேக்ட் பார்த்தேன்னா எங்கள் ஆற்றுலையுமே வழக்கம் கிடையாது. நிறைய பேர் ஆற்றுல வழக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. யார் ஆற்றுலலாம் வழக்கம் இருக்கோ அவள்லாம் தான் பண்ணுவேன். இல்லாதவா அதுக்குன்னு அம்பாளை வர்ஷிப் பண்ணக்கூடாதுன்னு இது இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி சக்கரை பொங்கல்லாம் இதாக பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம். இதுதான் அதுதான் இல்லை. இல்லைன்னா குத்து விளக்குக்கு 5 முகத்துலேயும் விளக்கேற்றி அதுக்கு பூ சாத்தி சந்தன குங்குமம்லாம் ஆகிட்டு குத்து விளக்குக்கு நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நீங்கள் வச்சுக்கிறதுக்கும் அது மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் யாராவது ஒரு 4 பேருக்கு கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் நல்ல காரியங்கள். நல்ல ஒரு இது கண்டிப்பாக இதுவாக தான் பண்ணணும் இவாக தான் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் இல்லை. எல்லாருமே பண்ணுங்கோ. எல்லாரும் அவளுடைய சௌமாங்கல்யத்துக்கோசரம் பண்ணுற ஒரு நோன்பு தான் இது. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இது பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவெல்லாம் பண்ணலாம். கலசம் வச்சு பழக்கம் இல்லையே, முகம் வச்சு பழக்கம் இல்லையேன்னா வேண்டாம். நம்ம குத்து விளக்கில் அம்பாளை அதுக்குன்னு எவர் சிலர் குத்து விளக்கு ஏற்றாதீங்கோ, வெங்கல விளக்கு ஏற்றிக்கோங்க. வெள்ளி விளக்குன்னு நான் சொல்லவே வரல. வெங்கல விளக்கு ஏற்றி நீங்கள் 5 முகத்தை ஏற்றி நீங்கள் அதில் அம்பாளை வர்ஷிப் பண்ணி பண்ணுங்கோ. கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் அந்த வரலக்ஷ்மி அம்மன் அனுகிரகம் பண்ணணும்னு நானும் உங்கள் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.